ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் இவங்க பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அதுவும் கிராஃப்ட்லேண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் க்ரீன் லைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரெட்டு போட்டால் அசையக்கூடாது யாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா க்ரீன் வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட ஆரம்பிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, யாரும் அசையாதீங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரில, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் விளாகு பார்க்குறதுக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட எண்டிங் பார்த்தீங்கன்னா நெருங்கியாச்சு. ஓட்டிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மொதல் கேம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஃபஸ்ட்டால் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது கேம். பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 8 பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகலாம். ஓகே, ஒரே ஆள் வந்தாச்சு அதுவும். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ரவுண்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரேண்டம் ஈவெண்ட் சொல்லி போட்டிருக்காங்க. கிளாஸ் பிரிட்ஜ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரியல் வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் விளாட முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பல டைம் விளாண்டுக்கலாம். கீழே விழுக்கு வந்துகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனையே இல்லை. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாகவே விளாடுவோம். ஓகே, கேமில் வர மாதிரி ரியல் கேமில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா விளாடுறது இது எக்ஸ்பிளைன் போட்டிருக்காங்க. நம்மளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடைச்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் மட்டும் தான் தெரியுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா பக்கமும் ஐலாண்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ லாவா மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிருவோம். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா செகண்ட் வார்ம் அப்பு ஒன்றும் இல்லை. திரும்பவும் ஆரம்பிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனையே இல்லை, நமக்கு தான் அன்லிமிட்டட் ஹெல்த் இருக்கு. ஓகே, இனி பார்த்தீங்கன்னா சாகாமல் போயிடுவோம் பார்த்தீங்கன்னா. ஓகே, இதுவா அதுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு நம்ம ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட தத்துவம். முதல்ல யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கங்கிறது தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது ஆளும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே வந்து டாப்பில் இவர் தான் வரும். இனி பார்த்தீங்கன்னா மிச்சம் 5 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 4 1 5 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எப்படி எலிமினேட் ஆயிடுவார், ஏன்னா இனி 4 பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டார். ஐயோ, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காப்புல. அவர் வந்தால் வச்சுக்கோங்கமே இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, வந்துட்டாரா? எண்டிங் வந்துட்டார். வாத்தலா உனக்கு தான் வெயிட்டிங்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு, கை காட்டுறேன் பாரு. அவ்வளோதான், அவரும் பார்த்தீங்கன்னா எண்டிங்க்கு வந்துட்டார். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா என்ன ரவுண்டு எனக்கு தெரியாது, பார்க்கலாம். டேக் பண்ணுமா, பாஸ் த பாம் டு அதர்ஸ் பிஃபோர் எக்ஸ்ப்ளோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பாம் கொடுத்துருவாங்க போல். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பாஸ் பண்ணாட்டினா நம்ம சொல்லி முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்துக்கலாம் இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஸ்டார்ட் பண்ணிருச்சா? ஐயோ, போயாகா ஃப்ரெண்ட்ஸ், கேமே எல்லாத்துக்குள்ள போயா வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அதே ரவுண்டு தான், ஆனால் வேறு மேட்ச். அந்த கேம் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு, ஏதோ பக் ஆகிடுச்சு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அதே ரவுண்டு தான். ஓகே, ஸ்டார்டிங் ஆகி எந்த தான் இருக்கான்டாவன். ஓடு ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். டச் பண்ணால் பார்த்துக்கோங்க, அந்த மண்டைக்கு மேலே அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு டைம் ஓடுது பார்த்தீங்களா, 15 செகண்ட் ஓடிட்டு பார்த்தீங்களா. அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே அந்த பாம்பு யார் கீழே இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா எலிமினேட் செய்யப்படுவார்கள். அதான் பார்த்தீங்கன்னா கேமோட கான்செப்ட்டு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாம்பு வராத வர நம்ம தப்பிச்சிட்டோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பு மாறிடுச்சு. இந்த தாண்டா இருக்கான் அவன்.
ஃபாலோ பண்ணுறான்னு எனக்கு தெரில. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓடிட்டார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு. ஓகே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கும். ஐயோ மேலே ஓடி வந்துட்டார் அவர். குதிச்சிட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓடு ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா பாம்பை மாற்றி விட்டார் நினைக்கிறேன். அந்த கீழே ஒருத்தர் மாற்றி விட்டார். ஓகே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ். ஓகே அவர் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டார். இப்போ எங்கள் 2 பேரில் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயாச்சு. நீ ஜஸ்ட்டு நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிச்சுக்கலாம் மேட்ச்சை. ஓகே ஆளை பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தான் வந்துட்டுருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட். ஓகே கிட்ட வந்துட்டாரே. அவர் கூச்சாருன்னா மேட்ச் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். ஓகே ஓடியாச்சு. 3 2 1 ஓடி முடிஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம போயா எடுத்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேமோட வின்னர் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்காது. கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Bye bye.